அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. என் அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, உங்கள் பொன்னான என்ன தலைவர், அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரே டைலாக். இப்போதான் பேப்பர்ல இருந்து பட்டனுக்கு வந்தாச்சுல்ல, நீயும் அந்த மாதிரி ட்ரெண்டா தான் பேசு தலைவரே. ட்ரெண்டா? அதுக்கு ஹாய் டூட் அப்படியா பேச முடியும்? இருந்தாலும் உனக்காக சொல்றேன். பெரியவரே தாய்மாரே வணக்கம். என் பேச்சை கேட்டால் மல்லி போல மணக்கும். ஐயோ, நாங்க வந்து நின்னா அந்த இடம் கலக்கும். ஆஹா. ஆனா தலைவரே, நீ கலக்க வேணாம். அங்க ஆல்ரெடி நிறைய பேர் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க கலக்கல, நம்ம இப்ப பாப்போம். தலைவரே, சினிமால இருந்து அரசியல் வந்ததுனால அரசியல்ல பேசுற எல்லா டைலாக்கும் சினிமா டைலாக்காவே இருக்கு. ஆமா, நான் கூட பார்த்தேன். எதிரிலாம் ஒண்ணு கூட்டாங்க, அவனெல்லாம் விரட்டி அடிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ அடிச்சா தூசு, நான் அடிச்சா மாசு. நான் கொடுத்தா காசு, நீ கொடுத்தா ஓட்டு, நாங்களும் சொல்லுவோம்ல. ஐயா ராசா மொசகுட்டி, எல்லாத்தையும் சொல்லிடாதரா. தேர்தலுக்காக வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லி வந்து ஒரே ஒரு செங்கல், அவரும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி தலைவர் வந்து அப்படிதான் கூடுவாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி. ஏன்னா யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு. ஓபிஎஸ் காலை பார்த்தா ஒரு மாதிரி விழுவாரு, மோடி காலை பார்த்தா படுத்துருவாரு, அமித்ஷா காலை பார்த்தா குட்டிக்குரன் நடிப்பாரு, சசிகலா காலை பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும். இனிமேல் திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் பேர் என்ன? ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா, மிஸ்டர் 29 பைசா. இதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். ஏன் அவரை 29 பைசான்னு கூப்பிடுறேங்கிறத அவர் சொல்றேன். அப்பதான் அவர் மண்டைக்கு உரைக்கும். அடுத்த வாட்டி வருவாரு, இப்ப திருப்பி வராரு, பிரச்சாரத்துக்கு வராரு. அப்ப சொல்லுங்க, 29 பைசா வாழ்க, 29 பைசா எங்க 29 பைசா எங்கன்னு கேளுங்க. ஏன்னு சொல்றேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஜிஎஸ்டி வரி மூலமா நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ₹1 கட்டுறோம். ஒன்றிய அரசுக்கு ₹1 கொடுக்கிறோம். ஆனா நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராரு? ஒன்றிய பிரதமர் வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி கொடுக்கிறார். தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறார். இப்போ இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்னல, இங்க அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் வச்சது ஒரே ஒரு செங்கல் தான். செங்கல் மதுரையில திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் போய் வச்ச ஒரே செங்கல் இதுதான். அந்த செங்கலையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப செங்கலை காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் செங்கலை நான் பத்திரமா வச்சுப்பேன், செங்கலை திருப்பி தர மாட்டேன். உங்க படம் எங்க ஸ்கிரீன்ல ஓடிச்சு, ஸ்கிரீனு கீஞ்சிரும், ரீல் அந்துரும், எதுக்கும் பயப்பட மாட்டோம். என்னடா தெலுங்கு பாட டைலாக்லாம் பேசிட்டு இருக்க? நான் பேசல தலைவரே, அங்க ஒருத்தர் பேசுறாரு. யாருப்பா அது? என்னை பற்றி தரக்குறைவாக பேசுவது. திரு ஸ்டாலின் அவர்களே, அரசியலுக்கு வந்துவிட்டால் எல்லா விமர்சனங்களும் தாங்கக்கூடிய சக்தி எங்களுடைய இருவரும் தலைவர்கள் எங்களுக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஏங்க தொண்டனே பயப்பட மாட்டான், ஒரு சாதாரண தொண்டனே பயப்பட மாட்டான். உங்களே உரட்டல் மிரட்டல் அவதூறு பேச்சுக்கெல்லாம் அடிபடுகிற கட்சி அதிமுக கட்சி அல்ல திரு ஸ்டாலின் அவர்களே. என்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு கிராமத்தில் விவசாயம் இருந்தாரு, நாம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைச்சா தவறு. ஏனென்றால் விவசாயி உழைக்க பிறந்தவன், நாட்டுக்கு உணவளிக்கின்றவன், உனக்கு சேர்த்து சாப்பாடு போடுறவன். உண்மைதானுங்க? உண்மைதானே? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு இன்றைக்கு அவருக்கு ஒரு அமைச்சர் இலாக்காவை கொடுத்து எல்லா
தமிழ்நாடு பூரா சூறாவளி சுற்றுப்பயணம் அனுப்பியிருக்காங்க. இது என்ன ஒப்பமுட்டு சொத்தா? தமிழ்நாடு ஏன் இங்க இருக்கிற யாராச்சும் வரக்கூடாதா? மேடலுக்கு இங்க வரக்கூடாதா? இது ஜனநாயக நாடு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு பலிக்காது. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் பதவிக்கு வரலாம். வாரிசு அரசியல் இங்கே கிடையாது. அதுக்கு இந்த தேர்தலோட முற்றுப்புள் வைப்பார்கள் மக்கள். என் மக்களே, என் தாய் குலமே, ஊழலை ஒழிப்போம், மாநில உரிமையை மீட்டெடுப்போம். 40 ஆண்டு காலமாக உங்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்போம். யோ விட்டா என்ன கொன்றுவோம் போலயா? சாரிப்பா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுத்தேன். நான் யார்? கருணாநிதியின் வாரிசா இல்ல உதயநிதி போல ஸ்டாலினின் வாரிசா இல்ல எங்க அப்பா அமைச்சரா இருந்து நான் எம்பி ஆனா? எப்படி கட்சி பாரு, மகன் எம்பி, அப்பா இங்க அமைச்சர். மகன் இங்கே எம்பியா இருப்பார், அப்பா அங்க அமைச்சரா இருப்பார். மகன் எம்எல்ஏவா இருப்பார், அப்பா அமைச்சரா இருப்பார். ஒரு மன்னர் விஜயநகர பேரரசு காலத்துல விஸ்வநாத நாயக்கருங்கிற பேரரசர் நமது பாட்டன்கள் பூலித்தேவன், அழகமுத்துக்கோன், கட்டபொம்மன் இவர்களை எல்லாம் பாளைய மன்னர்களா குருமன்னர்களா ஆக்கி ஆள வச்சது போல இந்த இவர் இருக்காரு பாருங்க, இந்த ஸ்டாலின் அவர் பேரரசர். குருமன்னர்கள் யாருன்னா KKSR ஒரு குருமன்னர், நேரு ஐயா ஒரு குருமன்னர். இந்த ஒவ்வொருத்தரும் அவர் வருவார், அப்புறம் அவர் மகன் வருவார், அப்புறம் அவர் வருவார், அவர் மகன் வருவார். வழி வெளியே பட்டம் சூட்டி ஆழ்வார்கள். நாம என்ன பண்றது? நடுத்தருவில் நின்று கத்திக்கிட்டு செத்து போக வேண்டியதான். என்னை கேட்டான் ஒருத்தன், என்ன சீமான் நீ முதலமைச்சராக இருக்கா கட்சி ஆரம்பிச்சிருக்க? இல்லங்க, நான் முச்சந்தில் நின்று கத்திட்டே சாகிறதுக்கு தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் என்று கூட நான் சொன்னேன். தமிழர்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கான எண்ணமே வந்துவிடக்கூடாது என்று இவர்கள் நம்மளை எண்ணி கருதி வீழ்த்துவார்கள். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், 3 நாள் தான் ஆகுது. இன்னும் 16 நாட்கள் இருக்கு. இந்த 3 நாட்களை பதறி எவன் என்ன செய்யணும் தெரியல, ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான். நான் எழுப்புகிற கேள்விக்கு எவர்கிட்டையும் பதில் கிடையாது. மோடி கிட்டையும் கிடையாது, ராகுல் கிட்டையும் கிடையாது, ஐயா ஸ்டாலின்ட்டையும் கிடையாது, ஐயா எடப்பாடிட்டையும் கிடையாது, ஒருத்தட்டையும் கிடையாது. ஒருத்தட்டும் கிடையாது. ஏதாவது பேசினா தானே, பேசுறதுக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. உதயநிதி ஒரு கண்ணை காட்ட வேண்டியது, இவர் ஒரு படத்தை காட்ட வேண்டியது, அவர் ஒரு படத்தை காட்ட வேண்டியது. என் தம்பி மதுரை முத்து காமெடி அதிகமாக கேட்டுவிட்டு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவனை மாதிரியே ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல. அதை நான் அப்பவே சொன்னேன், தம்பி இந்த ஆட்டம் ரொம்ப உனக்கு நல்லா வரல, ஓரமா போய் உட்காரு, பெரியவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அந்த என் தம்பி சிவகார்த்திகை நடிச்ச படம் வருத்தப்பட வாலிப சங்கத்துல அவங்க சீரியஸா தான் சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க. வர்ற ஒரு ஆளு ஓரம் போய் விளையாடுங்கப்பான்றோம். அது மாதிரி ஓரமா போய் விளையாடுப்பான்னு நம்ம சொல்ல வேண்டியது. வரி, வட்டி, கிஸ்தி, எதற்கு தர வேண்டும் வரி? யாரை கேட்கிறாய் வட்டி? மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே. என்ன தலைவரே ஏறிடுச்சு போல, இவர் பெரிய வீரபாண்டியன் கட்டபொம்மனு, இவர் பெரிய ஜாக்சன் தோற தெரியுது இல்ல. அப்புறம் இத்தனை கேள்வி நான் கேட்கலப்பா, அங்க ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு பாரு. யாரு? தேர்தல் வரும் நேரத்தில் 2 மாநில முதலமைச்சர்களை கைது செய்து, அதே போல் பிரதான எதிர்கட்சியுடைய வங்கி கணக்குகளை முடக்கி சமமான தேர்தலை சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான ஆட்சி டெல்லியில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்களில் பார்த்தால் பெருமையாக பீத்துகிறார்கள், நாங்கள் 300 சீட் ஜெயிப்போம், 350 சீட் ஜெயிப்போம், 400 சீட் ஜெயிப்போம் என்று. அந்த அளவுக்கு சிறப்பாக வெற்றி பெறும் வாய்ப்பு இருந்தால் ஏன் இத்தகைய கொடூரமான செயல்கள் தேர்தல் களத்தில்? ஏன் தேர்தல் அறிவிக்கும் 10 நாட்களுக்கு முன்னால் தேர்தல் ஆணையர் ஒருவர் ராஜினாமா செய்கிறார்? ஏன் புதிதாக சட்டத்தை உருவாக்கி உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு உரிமை இல்லாமல் அரசாங்கம் மட்டுமே 2 உறுப்பினர்களை வைத்து புது தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறார்கள்? இது ஒன் சைட் கேம் இல்லை என்றால் வேற என்ன இது? 20 ஆண்டுகளுக்கு முன் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 545 தொகுதிக்கு வெறும் 20 நாட்களில் முடிக்கப்பட்டது. 20 நாட்களில். இன்றைக்கு எத்தனை நாட்கள்? மார்ச் 16ஆம் தேதி அறிவிப்பு, ஜூன் 4ஆம் தேதி
வாக்கு எண்ணிக்கை. அப்ப கிட்டத்தட்ட 80 நாட்கள் தேவைப்படும் வகையில் ஒரு தேர்தல் ஆணையம் செயல்பட்டால் அதற்கு ஏதாவது வக்கு இருக்கான்னு கேட்க மாட்டோமா? ஒரு காலத்துல எல்லாரும் ஒரே கூட்டுல ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருந்தோம். சரி, அப்புறம் 2 ஆச்சு, அப்புறம் அப்புறம் 3 ஆச்சு, அப்புறம் 4 ஆச்சு. இந்த பாரு, ஏதோ சொல்ல வந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு. இந்த 1 2 3 4 வேணாம். இப்போ அவங்கள பத்தி அவங்களே பேசுற மாதிரி ஆயிடுச்சு பத்தியா? அதான்ப்பா அரசியல். வெளியே நிக்காதா? என்ன நம்ம வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெற்ற பிறகு அடிக்கிற வெடியெல்லாம் அப்பயே வச்சுட்டீங்க. இப்ப நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் தலைவர்கள் பெரும்பாலானோர் இந்த தேர்தலில் போட்டியிடுறோம். சரிதானே? நிறைய தலைவர்கள் நல்லா பேசுவாங்க, சும்மா ஐஸ் வைக்காதீங்க. இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி உங்களை எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்க பழனிசாமி கம்பெனியில இரட்டையில போட்டியிடுற வேட்பாளர்கள் யாருன்னு தெரியுதா? ஏதோ அங்க ஒன்று இங்க ஒன்று ஒரு முன்னாள் அமைச்சர்கள் பணமூட்டையோட அலைகிறவங்க பிள்ளைங்க போட்டிடுது. அதனால அது மக்களின் வரிப்பணம் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமை அவர்கள்கிட்ட. அதை வாங்கிட்டு மக்கள் சரியா எப்படி ஆர்கே நகர்ல மக்கள் அவர்களது வழிபட கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அவர்கிட்ட திருப்பி வந்துச்சோம். யாரோ ஒரு சிலர் வேற வழி இல்லாம தேர்தலில் போட்டிடுறாங்க. திமுக தெரியும் உங்களுக்கு, அக்கா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அத்தை சித்தப்பா பெரியப்பா, நடக்க முடிஞ்சவங்க நடக்க முடியாதவங்க, தலைவரை நம்ம ஆபீஸே ஒரு மாதிரி டல்லா இருக்கு. சரி, கலகலப்பாவே இல்ல. என்ன பண்ணணும்? ஒரு மாடல் இறக்கணும் தலைவரே. மாடல்? என்ன மாடல்? மாதிரி கவர்ச்சியா. கவர்ச்சியா? கட்சி பணி செய்ய வர சொன்னா புத்தி புத்தி பத்தியா தலைவரே? இந்த மாதிரி கவர்ச்சி இறக்குனாதான் தலைவரே நம்மலாம் ஒரு மாடலா இருப்போம். மாடல்? அவர் என்ன மாடல் சொல்றாரு, நீ என்ன மாடல் சொல்ற? போர் மாடல். மாறி மாறி தமிழ்நாட்டு திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, இவர்களால் தமிழ்நாட்டுக்கு இனி எந்த பயணம் கிடையாது. இவருடைய பயனெல்லாம் காலாவதி ஆகிவிட்டது. இவர்கள் தமிழ்நாட்டுக்கு இனி தேவையில்லை. இந்த இரு கட்சிகளும் தமிழ்நாட்டை மாறி மாறி கொள்ளையடித்துக் கொண்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார், ஒரு பக்கம் திராவிட மாடல். என்ன மாடல் வச்சிருக்கீங்க? பழைய மாடல். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்குல்ல, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி யாராவது வீட்டில் வச்சிருக்கீங்களா? இல்ல, அது காலாவதி ஆயிடுச்சு, போயிடுச்சு. அதுதான் திமுக அண்ணா திமுக. எல்இடி டிவி எல்சிடி டிவி தான் நம்ம மேடையில் நிற்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுதான் புதுசு. ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்ற திராவிட மாடல் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல். ஒரு பக்கம் மதுவை கொடுத்து இளைஞர்களை சின்ன பின்னமாக்கி விட்டார்கள், நாசப்படுத்தி விட்டார்கள். அடுத்தது இப்ப என்ன அதிகமா ஓடிட்டு இருக்கு? கஞ்சா, அபின், காக்கின், ஹெரோவின், எல்எஸ்டி, அது மாத்திரை, இது எல்லா அமெரிக்காவில் இருக்கிற போதை மாத்திரை எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதெல்லாம் ஆளுங்கட்சி, காவல்துறை எல்லாம் தெரியும். ஆனால் நடவடிக்கை சரியான முறையில் எடுக்காத காரணத்தால் தான் பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு போதைப் பொருள்ல சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மனித வளம் இருக்காது, ஹியூமன் ரிசோர்சஸ் எதுவுமே இருக்காது. அடுத்தது அதிமுக. அதிமுக வாக்களிச்சு உங்க வாக்கு வீணாக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது, இங்கேயும் ஆட்சியில் இல்லை. அதனால அவங்களுக்கு வாக்களிக்கிறது வேஸ்ட், ஒன்றும் பிரயோஜனப்படாது.
ஆனால் இரு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும், அவர்களை ஒதுக்குங்கள், போதும், அவர்கள் காலம் முடிந்து விட்டது. இனி நம் காலம், இனி தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய பாட்டாளிகள் காலம். ஹலோ செக் செக் 1 2 3 4. என்ன மைக் பிரச்சனை பண்ணதா? என்ன அரசியலா? மைக்கு வேலை செய்யலடா. யாருக்கு? அங்க வேட்பாளர் மைக்கு. நான் ஒரு வேட்பாளராக இங்க நிற்கிறேன். நிறைய மேடைகள் நான் பேசியிருக்கிறேன். ஆனா இந்த முறை உங்களுக்காக, உங்கள் சகோதரியாக, உங்கள் சித்தியாக நான் இங்கே போட்டியிடுகிறேன். நான் வாணிராணின்னா ராணி நினைக்கிறாங்க மைக்கு வேலை செய்யலைங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். பிரதமர் யாருங்க? அவர் கூட்டணியில உண்மையிலே பிரதமர் யாரு? நான் அன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், இந்த தேர்தல் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் அப்படிங்கிறார். ஸ்டாலின் என்ன பிரதமர் ஆக போறாரா? தெரியல, தெரியாம தான் உங்களை கேட்கிறேன். தெரியல, அதான் அதனால அவரும் குழப்பத்தில் இருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுகல ஒரு தேமுதிக கூட்டணியில இருக்காங்க. அவங்க யாரு பிரதமர்? எடப்பாடி. உங்களுக்கு என்ன விட உங்களுக்கு தான் தெரியுது பாருங்க, எனக்கு தெரியல. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர், ஐயோ லேடி கேப்டன், இப்படி அதிமுக தேமுதிக மெகா கூட்டணியா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? நான் என்ன சொல்றது, அவங்களே சொல்றாங்க பாரு. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் என்ற 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு ஒரு அமோகமான வெற்றியை இந்த தேர்தலிலே நாம் அமைக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியாரோடு நான் பேசி நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு நம்ம மாபெரும் வெற்றி கூட்டணியை இன்னைக்கு அமைச்சிருக்கோம். கூட்டணி தர்மத்தை எல்லாரும் மதிச்சு நடந்தால் இன்னைக்கு நம்மளை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் மறந்துடக்கூடாது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால 19ஆம் தேதி காலையிலேயே அனைவரும் வாக்கு சாவடிக்கு சென்று முதல் வாக்காக உங்கள் வாக்குகளை கருப்பையா அவர்களுக்கு 2ஆம் பட்டன் இரட்டை இலை சின்னத்திற்கு தந்து மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கொஞ்ச கால தாமதமா நீங்க போனா கூட உடனே கள்ள ஓட்ட போட்டு ஏமாத்திடுவானுங்க இந்த திமுக பசங்க. அதனாலதான் சொல்றேன், காலையில விடிஞ்ச உடனே என்ன வேலை இருந்தாலும் காலையிலே அவங்க கட்சி வேஷ்டி துண்டை போட்டு கடமையை, ஜனநாயக கடமையை நாம் ஆற்ற காலையிலே போய் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சகோதரர் கருப்பையா அவர்களுக்கு வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திலே 2வது நம்பர் பட்டனுக்கு கொடுத்து மகத்தான வெற்றியை தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் உறுதியாக அவர் செய்வார். உங்கள் குரலாக டெல்லியில் அவர் குரல் ஒலிக்க நீங்கள் அவருக்கு வாய்ப்பு தரணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையுமே பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீர்களா? தலைவரே, என்ன எல்லாம் பத்திரிக்கையா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, எதுவும் விசேஷமா? ஆமா, எனக்கு 60ஆ கல்யாணம். என்ன தலைவரே, சும்மா சொல்லு. அது ஒண்ணு இல்ல, எல்லாரும் ஓட்டு போடுறதுக்காக பத்திரிக்கை அடிச்சு விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்க பாரா. அதுக்காக தான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. சூப்பர் தலைவரே. வாக்களிப்பது நமது கடமை, நமது உரிமை. பத்திரிகை கொடுத்து தட்டு வரிசையோடு மாவட்ட
புரட்சித் தலைவர் தேர்தல் அலுவலர் ஐயா அவர்கள் உங்களை வாக்களிக்க அழைக்கிறார். இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை கொடுத்து தட்டு வரிசையோடு அறிவியல் தட்டு சீர்வரிசையோடு உங்களை அழைக்கிறார். வாக்களிக்க வாருங்கள். உங்கள் உரிமை ஓட்டுப் போடுவது உங்கள் ஜனநாயக கடமை. தலைவரே, ஆ. நீங்க நிறைய பார்த்துட்டோம். சரி. இதுக்கு ஒரு எண்டு கார்டு வச்சு விடுங்க. அரசியலுக்கு எண்டே கிடையாது. நாளைக்கு திரும்ப வருவோம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா